வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் கதிர் ஒளியியல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பிரிசம். அதாவது இங்கிலீஷ்ல பிரிசம், தமிழ்ல முப்பட்டகம். சரிங்களா? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வெள்ளி பூசப்பட்ட லென்ஸ்லாம் பத்தி பார்த்துருந்தோம். அப்படிதான் சில்வர்டு லென்சஸ் அதோட ஈக்குவேஷன்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த 2 லென்சஸை கான்டெக்ட் பண்ணா அதோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பத்தி பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் போன கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு பிரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான். ஆனா வித்தியாசமான ஷேப்ல வைக்க போறேன். முக்கோணம் ஷேப்ல வைக்க போறேன். அதான் பிரிசம் அப்படிம்பாங்க. அந்த படத்தை நான் இப்போ வரைய போறேன். இது வந்து இப்படி இருக்கும். ஆனா ரியல் எப்படி இருக்கும்னு நான் அப்புறமா சொல்றேன். இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ ரியலா பார்க்கவும் இப்படி பெருசாலாம் இருக்காது. ஒரு மாதிரி இந்த ஷேப்ல இப்படி இருக்கும் முக்கோணத்துல. அதுல கொஞ்சம் லென்த் பிரத்துல இருக்கும். சரிங்களா? இதுதான் பிரிசம். முப்பட்டகம். பிரிசம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒளி புகும் கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு சாலிட். இட் இஸ் a triangular block of transparent glass. இதுல பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும். இப்ப இதுல பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து சார் எப்படி சார் 3 ஃபேஸ் அப்படி தெரியாம இருக்கும். பட் நம்ம இதை வந்து யோசிக்கலாம். 3 ஃபேஸ் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 3 சமதள பரப்புகள் அல்லது 3 முகங்களால் அப்படின்னு சொல்லிடலாம். 3 ஃபேசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பிளேன் ஃபேசஸ். ஒரு ஸ்பேஸ் வந்து இதுல வந்து ரஃபா இருக்கும். விச் இஸ் கால்ட் த பேஸ் ஆஃப் த பிரிசம். பேஸ். சரிங்களா? அதாவது முப்பட்டத்தோட அடிப்பகுதி. அது வந்து இதுதான் அடிப்பகுதி. இது வந்து பேஸ் அப்படிம்பாங்க. இது வந்து அடிப்பரப்பும்பாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா சொரசொரப்பா இருக்கும். ரஃப் சர்ஃபேஸா இருக்கும். சொரசொரப்பா இருக்கும். மற்ற 2 ஸ்பேஸ் இது இருக்கலாம், முகங்கள் இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸ். பளபளப்பா இருக்கும். இதுவும் சரிங்களா? இந்த மாதிரி. இப்போ இந்த 2த்துக்கு நடுவுல ஒரு ஆங்கிள், அதான் இந்த இடத்துல போடப்பேன். சரிங்களா? இந்த 2த்துக்கு உண்டான ஆங்கிள் இது பாலி சர்ஃபேஸ். இந்த 2த்துக்கு உண்டான ஆங்கிள் ரெஃப்ராக்டிங் ஃபேஸஸ் தான் பிரிசம் அடிப்பாங்க. என்னது? ரெஃப்ராக்டிங் ஃபேஸஸ் ஆஃப் பிரிசம். ஸோ தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா விலகு முகங்கள் அப்படிம்பாங்க. விலகு முகங்கள். அதுல பேர்ல தெரியும். இது ரெண்டுமே விலகு பண்ணும். அதை நான் எப்படி சொல்றேன் முன்னாடி. விலகு முகங்கள். சோ அதாவது நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த 2 ஃபேஸஸும் பாலிஷா இருக்கும். இத ரெண்டுமே நம்ம விலகு முகங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். இதையும் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரெஃப்ராக்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் பிரிசத்தை வந்து இந்த 2த்தையும் சொல்லிக்கிறோம். இந்த 2த்தையும் சொல்றோம். இப்போ இது 2த்துக்கு உண்டான ஆங்கிள் இருக்கா? இந்த போடுறேன். இந்த ஆங்கிள் என்ன சார் அப்படின்னா, அதுதான் என்னது? ஆங்கிள் ஆஃப் பிரிசம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம். முப்பட்டகத்தின் கோணம் அல்லது ஒளிவிலகு கோணம் அப்படிம்பாங்க. முப்பட்டக கோணம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படிம்பாங்க. இல்ல ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆர் அஃபெக்ஸ் ஆங்கிள் எப்படின்னா சொல்லலாம். முப்பட்டகத்தின் உச்சி கோணம் சொல்லலாம். ரெஃப்ராக்டிங் அஃபெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு உச்சி கோணம் சொல்லலாம். அல்லது ஒளிவிலகு கோணம் சொல்லலாம். அதாவது ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் சொல்லலாம். அல்லது முப்பட்டக கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் சொல்லலாம். எது? இந்த இடத்த. சரிங்களா? ரெண்டும் 2 ரெஃப்ராக்டிங் ஃபேஸஸ்க்கு நடுவுல உள்ள ஆங்கிள் தான் பார்ப்போம். சரிங்களா? இதுதான். ஸோ இதுதான் முப்பட்டகம். முப்பட்டகம் வந்து ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு திண்ம பொருள். 3 பரப்புகள் இருக்கும். அடிப்பரப்பு பேஸ் வந்து சொரசொரப்பா இருக்கும். அதாவது ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். மற்ற 2 பக்கமும் பளபளப்பா இருக்கும். இந்த 2 பரப்புக்கு விலகு முகங்கள், அதாவது ரெஃப்ராக்டிவ் ஃபேஸஸ் ஆஃப் பிரிசம் சொல்லலாம். இந்த 2 விலகு முகங்களுக்கு நடுப்பட்ட கோணத்துக்கு முப்பட்டக கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அல்லது ஒளி விலகு கோணம் ரெஃப்ராக்டிங் ஆங்கிள், அது முப்பட்டக உச்சி கோணம் அஃபெக்ஸ் ஆங்கிள்ஸ். இத மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். சரியா? இது வந்து பிரிசத்தோட டைப். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா,
angle of deviation produced by the prism. அடிச்சு போட்டுருக்கேன். angle of deviation produced by prism. முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். திசை மாற்ற கோணம் எப்படி சார் திசை மாற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சோ நான் வந்து என்ன பண்றேன் ஒரு பிரிசத்தை டிரா பண்றேன். பிரிசத்தை டிரா பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப பண்ணி வச்சுக்கிட்டு இதுல சில டேர்ம்ஸை நாம் வந்து சொல்ல போறோம். அதுக்குள்ள அதுல டேர்ம்ஸை டிரா பண்ண போறேன். எப்படி டிரா பண்ணலாம்? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி அப்படின்னு வச்சுருக்கோம். ரைட்டா? லைட் ரே பாஸ் ஆகுது. இங்க இருந்து இப்படி பாஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். தட் இஸ் பி. இந்த லைட் ரே அப்படியே உள்ள டிராவலா இப்படி வருது. ஏன்னா இடம் விட்டு இடம் மாறும் போது ரிஃப்ராக்ஷன் ஆகும் அப்படிங்கிற நம்மளால தெரியும். வருதுன்னா ஸோ இதை நான் வந்து போட்டிருக்கேன். ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ஓகே. அடுத்து இதுல பட்டோ திருப்பி என்ன ஆகும்? பெண்டிங் ஆகும். இப்படி பெண்டிங் ஆகும். ஓகே. இதை வந்து பின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் கியூ அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா இதை நம்ம கியூங்கிற இடத்துல நம்ம இதை வச்சுக்கிறதுனால இதை நம்ம வேற நேம் வச்சுக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப இதை கியூ வச்சாலும் வேற நேம் வரும். நம்ம புக்ல என்ன ஃபாலோ பண்றேன் அதே நம்ம ஃபாலோ பண்ணும். இது வந்து எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலி இந்த ரே வந்து இப்படி படாம போட்டா அப்படி நேரா போகும். அப்படிதானே? அப்படின்னா அந்த டாட்டட் லைனா போட்டுக்கிறேன். டாட் லைனா போட்ட பிறகு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பெண்டிங் ஆகுதா? ஸோ நான் இங்க ஒரு கனெக்ட் பண்றேன். எப்படி கனெக்ட் பண்றேன்? எப்படி கனெக்ட் பண்றோம்? சரிங்களா? அடுத்து சில மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் எழுத போறேன். இது வந்து கியூ, இது வந்து ஆர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே. இங்க இருந்து ஒரு டாட்டர் லைன் போட்டுருக்கேன். கியூல மீட் ஆகிற மாதிரி ஒரு டாட்டர் லைன் போட்டுருக்கேன். அந்த லைன் வந்து ஆக்சுவலி இந்த படத்தை வேணா நான் கொஞ்சம் பெருசா டிரா பண்றேன். ஏன்னா அந்த சிம்பிள்லாம் எழுத வேண்டியிருக்கு. கொஞ்சம் பெருசா டிரா பண்ணிட்டு நம்ம சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இதுல சிம்பிள்லாம் போட்டுக்கிடுமா? ஏ பி சி அப்படின்னு போட்டுருந்தேன். பிங்கிற இங்க ரே வருது போகுது. அந்த பி ரேவை நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்படி போட்டு இந்த இடத்துல பட்டு இந்த இடத்துல அப்படியே போய் இப்போ இந்த இடம் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல இப்படி பெண்டிங் ஆகும். ஸோ நமக்கு இப்படி போட்டுக்கிறேன். இது வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்த நான் கியூன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்த எஸ்ன்னு வச்சுக்கிறேன். சாரி எஸ் நம்ம வச்சுன்னா ஆர் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் முப்பட்டத்தின் கோணத்தை நம்ம எப்போ ஏ இந்த இடமா அதனால இதை வந்து ஏ, இந்த ஏ வேற இந்த ஏ வேறனா சரிங்களா? இது வந்து ஏபிசி கொடுத்தோம். ஆனா பொதுவாக ஆங்கிள் ஆஃப் பிரிசத்துக்கு ஏ தான் நம்ம சொல்றோம். ஏ தான் எல்லா புக்லையும் யூஸ் பண்ணுவோம். இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இன்னொரு செங்குத்தா ஒரு லைன் போட போறேன். இப்படியே வருது. கியூல மீட் ஆகுது. கியூல மீட் ஆகி இங்க எப்படி வருது? எப்படி வருது? பட்டு இங்க எப்படி போகுது? இப்படி போட்டு இப்படி போற மாதிரி. ஸோ இந்த இடத்த நான் என்னு அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்ப இதுக்கும் நார்மலுக்கு உண்டான, ஏன்னா இது நார்மல் தானே, நார்மலுக்கு இன்சிடென்ட்டுக்கு உண்டான ஆங்கிள் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ அப்படின்னு வைப்பீங்க. ஸோ இந்த இடத்துல 2 எண்ணம் இருக்கனால இதை நான் I1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்த நான் I2ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? அதே மாதிரி இந்த ரேயோடைய இதுக்கு செங்குத்தா, அதாவது இதா இருக்கலாம், இதுக்கு செங்குத்தா இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நேரா போற செங்குத்து மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே இருந்து இங்கே டிரா பண்ணிக்கிறேன்.
மீட் ஆகிற மாதிரி சரியா? சோ நான் என்ன பண்ண போறேன், இத டி என்ன, இது என்ன டிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன டி அப்படின்னா, இந்த ரே ஆனது ஸ்ட்ரெயிட்டா அப்படி போகும், அப்படிதானே போறது. ஆனா அது பெண்டிங் ஆகி போகுது. நம்மளுக்கு பெண்டிங்கா தான் ஆகும். ஆனா ஸ்ட்ரெயிட்டா போறோமா நேரத்துக்கு எவ்வளவு தூரம் விலகி போயிருக்கு, அதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். விலகும் திசை மாற்ற கோணம் எவ்வளவு தூரம் திசை மாறி இருக்கு, இந்த டி கண்டுபிடிச்சா நமக்கு வேலை தெரியும். ஓகேவா? ஒண்ணு இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன இதை மட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த ஏ அப்படின்னு போட்டேன்னா, இந்த இடத்த ரெண்டு பேரும் மீட் ஆகிறாங்க, இந்த இடத்த நான் எம் அப்படிங்கிற போட்டுட்டேன். என்ன என்னன்னு போட்டனால இதை எம்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ஆங்கிள், அதாவது டீவியேஷன் ஆங்கிள், இதை வந்து நான் வந்து D1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ரெஃப்ராக்டிங் ஆங்கிள். ஸோ R1 எதிரொலிப்பு, அது விலகு, அதனால. அதே மாதிரி இங்க என்ன வரும், இது D2, இது R2 அப்படின்னு வரும். இதெல்லாம் போட்டாச்சா? PQRS எல்லாம் போட்டாச்சு. D1 R1, D2 R2, இது D போட்டாச்சு. எம்ங்கிற இடத்துல நிற்கும். ஸோ இந்த I1 ஆனது நார்மலுக்கு இன்சிடென்ட் ரே கொண்டு, அதே மாதிரி அந்த வெளியில வரக்கூடிய எமர்ஜென்ட் ரே, வெளியில வரக்கூடிய கதிருக்கும் நார்மலுக்கு உண்டான ஆங்கிள் I2. இப்போ ரெண்டு பேருக்கும் உண்டான, அதாவது விலகு இதுக்கும் டீவியேட்டருக்கும் உண்டான ஆங்கிள் D1, விலகு கதிருக்கும் நம்ம இந்த ரெஃப்ராக்டிங் இந்த இதுல ஆகுதா, இதுக்கு உண்டான ஆங்கிள் அதுதான் இந்த இடத்துல D1, இந்த இடத்துல D2. அது மாதிரி செங்குத்துக்கும் இந்த கோணத்துக்கு விலகு கதிர் இதுக்கு உண்டான ஆங்கிள் விலகு கோணம் R1, ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் போட்டாச்சா? இதுதான் படம். இப்போ இந்த படத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் PQ அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் ரேவை எடுத்துக்கோங்க. PQ அப்படிங்கிற இன்சிடென்ட் ரே, இந்த இன்சிடென்ட் ரே வந்து எங்க மீட் ஆகுது, PQல போறக்கூடிய அந்த ரே, அதுல Pல வந்து வரக்கூடிய ரே Qல வந்தாலும் Qல வந்து உடனே என்ன ஆகுது, பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, ஒளி விலகு, அப்படிதானே? ஸோ இது ரெண்டு விலகு முகம் அப்படி சொல்லியாச்சு. இது முதல் முகத்தை ஏபின்னு வச்சிருக்கேன். இதுல அந்த கதிர் வந்து விலகுது. ஸோ படுகதிருக்கும் விலகு கோணம் அதெல்லாம் எழுதணும்ல. இது படுகோணம், இது வந்து விலகு கோணம். ஸோ I1ங்கிறது என்ன இது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், Rங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், படுகோணம் விலகு கோணம். ஓகே தானே? முப்படத்தோட ஒளி கதிர் பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் அப்படியே பயணிக்கு QR, இதோட ஒளியோட பாதை QR. இரண்டாவது விலகு பரப்புக்கு வருது, ஏசிக்கு வருது. சோ இதுலயும் நம்ம படுகோணம் விலகு கோணம் எழுதணும். படுகோணம் என்ன I2, விலகு கோணம் என்ன R2 அப்படின்னு எழுதுவீங்க, அப்படிதானே? I2 R2, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், I2 R2. இப்போ RS அப்படின்னு என்ன இருக்கு, RSங்கிறது ஒரு எமர்ஜென்ட் ரே, அதாவது இரண்டாவது முகத்திலிருந்து வெளியே வரும் கதிர். இப்போ I2 எங்க இருக்கு பாருங்க, I2 இங்கதான் இருக்கா. கோணம் I2-ஐ வெளியேறு கோணம் என்றும் அழைக்கலாம். அதாவது I2 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஏன்னா இந்த ரேவை எமர்ஜென்ட் ரே சொல்லியிருக்கோம், அதாவது வெளியே வரும் கதிர்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதுக்கு உண்டான கோணம் வெளியேறு கோணம், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். இப்போ படுகதிர் PQ இதோட திசைக்கும் வெளியேறும் கதிர் RS இதோட திசைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் திசை மாற்ற கோணம், அதான் இந்த டி. ஸோ இதோட திசை இது, இதோட திசை இதுன்னா இது ரெண்டு எவ்வளவு தூரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது டி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ Q அண்ட் R இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஒரு செங்குத்து கோடு வரைய போறோம். அந்த செங்குத்து கோடு வந்து இங்க இப்படி வரையறோம், QN RN அப்படின்னு. அதாவது Q மற்றும் வெளியேறு புள்ளி எமர்ஜென்ட் பாயிண்ட் R இவற்றுக்கு இடையே ஒரு செங்குத்து கோடு வரைபடம் என்னங்கிறது, அந்த எண்ணுங்கனால QN RN இப்படி பிரிச்சிருக்கு. இந்த ரெண்டுமே என்ல மீட் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் படுகதிர் இன்சிடென்ட் ரே அண்ட் வெளியேறு கதிர் எமர்ஜென்ட் ரே இரண்டும் இந்த புள்ளியில சந்திக்கும். எப்படி இவங்க இந்த ரெண்டு புள்ளியில சந்திக்காங்களோ அதே மாதிரி பியும் எஸ்ஸும் பாத்தீங்கன்னா இந்த புள்ளியில சந்திக்கும், எம்ங்கிற புள்ளியில சந்திக்கும். ரைட்டா? இப்ப அடுத்து நம்ம டெரிவேஷன் போறோம், டெரிவேஷன் செய்ய போறோம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அடிச்சுக்கேன். இப்போ D1 angle of deviation D1 at surface AB, சரிங்களா? D1
அட் சர்ஃபேஸ் ஏபி அது பார்க்க போறோம். ஏபி உடைய பரப்புல திசை மாற்ற கோணம் D1 பார்க்க போறேன். இதுக்கு எப்படி பார்க்கலாம்? இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னா RQM. RQM எங்க இருக்கு? RQM. ஸோ இப்படி இருக்கும் இந்த ஆங்கிள். இதுதானே RQM. இதுல தான் நம்ம D1 அப்படின்னு போட்டிருப்போம். அந்த D1 பார்க்கறது தான் RQ. ஸோ இஸ் ஈக்குவல் டு RD1. இந்த D1 இதோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனித்தனியா நான் எப்போ என்ன பார்த்தேன், Q இது P இது வருது. இதுக்கு உண்டான ஆங்கிள் I1, இது வந்து D1, இது வந்து R1. இப்ப D1 தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? R1 அதாவது I1 R1 இந்த ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ D1 தேவை அப்படின்னா இது வந்து பிரிசம், இது பிரிசத்தை வரைஞ்சி இந்த D1 தேவைன்னா I1 மைனஸ் R1 அப்படின்னு போட போறோம். I1 யாரு? இந்த எத்தாப்புல இருக்கு. அவர்கிட்ட இருந்து இவர் R1 கழிச்சா உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? D1 அப்படின்னு கிடைச்சிடும். இது வந்து எந்த பரப்புல? ஏபி பரப்புல. இப்ப அடுத்து ஏசி பரப்பை பார்ப்போம். ஏசி பரப்புல என்ன இருக்கும்? D2 இருக்கும் அட் சர்ஃபேஸ் ஏசி. இப்ப ஏசில ஏசினா இப்படி இருக்கும். அந்த படத்தை மட்டும் தனித்தனியா எல்லாத்தையும் நான் வரையும். ஏசி இங்க இருக்கு. D2 பார்க்கணும். D2 என்னது? D2 இப்படி போட்டு இப்படி போட்டுருவோம். I2 அப்படின்னு சொல்லிட்டு இதுல R2 அப்படின்னு எழுதிருப்போம். ஸோ இதுலயும் D2 அட் சர்ஃபேஸ் ஏசில பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆங்கிள் என்னது? QRM. QRM எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல Q இருக்கும், இந்த இடத்துல R இருக்கும், Mங்கிற இந்த இடத்துல. ஸோ அது அந்த ஆங்கிள் தான் அப்படி ஃபார்ம் ஆகிற மாதிரி யோசிக்கணும். QRM. ஸோ QRM தேவைன்னா D2 போடுவீங்க. D2 போட்டு I2 மைனஸ் R. அடுத்து நான் எப்படி I1 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. இப்போ இந்த இதெல்லாம் அழிச்சிட்டு முப்பட்டத்துல வழியே செல்லும் கதிரின் மொத்த திசைமாற்ற கோணம், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். மொத்தம் எத்தனை டிவியேஷன்? 2 தான் இருக்கு. அதனால 2 நான் கூட்டுறேன். டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் பார்க்கணும்னா, மொத்த திசைமாற்ற கோணம் பார்க்கணும்னா அதுல இருக்கிற அத்தனை திசைமாற்ற கோணம் கூட்டினா போதும். D1 பிளஸ் இந்த D1 D2 நம்மளுக்கு தெரியும். எனது D1க்கு வந்து I1 மைனஸ் R1, D2க்கு என்ன தெரியும்? I2 மைனஸ் R2 அப்படின்னு தெரியும். போட்டாச்சா? இப்போ இதில் நல்லா பாருங்க, இதை கொஞ்சம் அலைன் பண்ண போறேன். I1 மைனஸ் R, அதாவது இந்த இடத்துல இருக்கு I2 இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்ச் I2 பிளஸ் R1 மைனஸ் R1 மைனஸ் R2 இப்படி இருக்கு. ஏன்னா வெளியில் கொண்டு வந்து மொத்தமா R1 பிளஸ் R2 அப்படி கொண்டு வந்துடலாம். இது என்ன வரும்? I1 பிளஸ் I2 அப்படின்னு வந்துடும். ரைட்டா? ஸோ D is equal to I1 plus I2 minus R1 plus R அப்படின்னு போட்டோம். ஓகே. ஸோ இதுல என்ன தருது? ஒரு ஆங்குலர் டிவியேஷன் தேவைன்னா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஒரு குவாட்ரிலேட்டரல் AQNR, AQNRன்னு எங்க இருக்கு? படத்துல நம்ம பார்த்தா எங்க தெரியும்? A இங்க இருக்கும், QNR அப்படிங்கிற இப்படி இருக்கு. AQRN எப்படி இருக்கு? ஒரு நாற்கரம் மையம். அதுதான் இதுல 2 கோணங்கள் Q and R செங்கோணங்கள். அதுதான் அட் த வெர்டிசஸ் Q and Rல கோணம் மாதிரி எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிளா இருக்கும், செங்கோணங்களா இருக்கும். நாற்கரத்தின் மற்ற கோணங்களை கூடுதல் எப்படி இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சதுதான்.
the sum of the other angles of quadrilateral should be 180 degree. இது ஏன் சார் சொல்றேன்னா அதுதான் பண்ண போறேன். ஏன்னா இது என்ன ஆங்கிள் QNR, இதை மட்டும் என்ன ஆங்கிள், எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் 180 டிகிரி போட போறோம். சோ நான் என்ன பண்றேன், ஏ எனக்கு உண்டான ஆங்கிள் போடுறேன் QNR, எல்லாம் சேர்த்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 180 டிகிரி ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறீங்க. ட்ரையாங்கிள் என்னது QNR, QRN, இது எடுக்க போறீங்க. இப்படி எடுக்கிறீங்க, ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. இதுல ஆங்கிள்லாம் பார்க்க போறீங்க, ஆங்கிள்லாம் பார்க்கணும். ஸோ QNRல என்னெல்லாம் ஆங்கிள் இருக்கு, இது வந்து R1, இது வந்து R2, இது போக நம்ம இதை எழுத போறோம்னா QNR ஆங்கிள் QNR நம்ம பார்க்கணும்னா எப்படிலாம் இருக்கும் ஆங்கிள் QNR அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். R1 plus R2 plus QNR equal to 180 டிகிரி. இது ஏன் இருக்கா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி வரும். அப்படிதானே? ஸோ 180 டிகிரி அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ட்ரையாங்கிள் QNRல R1 plus R2 plus QNR ஆங்கிள் QNR எல்லாத்தையும் சேர்த்து 180 டிகிரி அப்படி போடலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. இது தனி ஈக்குவேஷன், இது தனி ஈக்குவேஷன். சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. QNR 180 டிகிரி 180. அப்ப ஏக்கு பதிலா என்ன வந்திருக்குன்னு தெரியும். ஏக்கு பதிலா என்ன வந்திருக்கு, A equal to R1 plus R2 அப்படின்னு வந்திருக்கா? சோ A equal to R1 plus R2 வந்து ஆல்ரெடி நம்ம D யோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். D யோட ஈக்குவேஷன் என்னது, திருப்பி எழுதுறேன். D யோட ஈக்குவேஷன் I1 minus R1 I2 minus R2. இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ என்ன ஆகும், I1 minus plus I2 minus R1 plus R2 அப்படி இல்லாமா? இப்போ R1 R2 தான் நான் கண்டுபிடிச்சேன், ஏன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ ஏவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஸோ I1 plus I2 minus A. This is an angle of deviation depends upon, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி, இதுதான் முப்பட்டை திசை மாற்ற கோணம், படுகோணம், வெளியே இருக்கணும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி, இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ முப்பட்டை கோணம் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒரு குறிப்பிட்ட படுகோண மதிப்பிற்கு வெளியேறு கோணத்தை முப்பட்ட பொருளின் ஒளிவிலகல் எண் தீர்மானிக்கிறது. சரிங்களா? ஃபார் த கிவன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நீங்க கொடுக்குற ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி எது எப்படி டிசைட் ஆகுதுன்னா நீங்க வச்சிருக்க அந்த மெட்டீரியல், ப்ரிசத்தோட மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்து. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறுறதுனா அதுக்கு தவிர ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி மாறும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், முப்பட்டத்தின் விலகு கோணம், திசைமாற்ற கோணம் சில ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஃபார் ஏ மோனோக்ரோமேட்டிக் லைட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாலோவிங் தி ஃபேக்டர்ஸ். ஒன்னு வந்து என்னது I1 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் படுகோணம், இன்னொன்னு I2 ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ரே, அப்படிதானே? ஸோ ஆங்கிள் ஆஃப் நம்ம என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ரே I2. அடுத்து மூணாவது A ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஸோ இதை வந்து எதை டிசைட் பண்ணு, I2 அப்படிங்கிறது எதை டிசைட் பண்ணுன்னா அந்த மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் டிசைட் பண்ணுது. சரிங்களா? அந்த 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 பொருளுடைய ஒளிவிலகல் தான் இந்த முப்பட்டத்துக்கு இது வந்து முடிவு பண்ணுது, I2 அப்படிங்கிறது. இதுதான் முப்பட்டாகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா முப்பட்டகம் பார்த்தோம், முப்பட்டகம் என்ன பார்த்தோம், அப்புறம் முப்பட்டகம் ஏற்படுத்த திசை மாற்ற கோணம் பார்த்தோம். திசை மாற்ற கோணத்துக்கு இந்த படத்தை போட்டுட்டு PQRNS ABC எல்லாம் எடுத்தோம். அதில் ஏபியில திசை மாற்ற கோணம் D1 பார்க்கணும், ஏசியில திசை மாற்ற கோணம் D2 பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன சொல்ல போறேன், டோட்டல் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டணும், ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு வந்துருக்கு I1 plus I2 அண்ட் என்னது minus R1 plus R2 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுத்து நான் ஆங்கிள் தனியாக எழுதப்பா, ஆங்கிள் தனியாக எழுதுனா என்ன வரும்,
ஒரு நாற்கரம் தான் குவாட்ரிலேட்டரல் பார்த்தேன். ஆங்கிள் ஏ பிளஸ் QNR இருக்கிறது 180 டிகிரி. அதே மாதிரி முக்கோணம் ட்ரையாங்கிள் QNR மட்டும் பார்க்கும்போது அதுல R1 plus R2 180 டிகிரி, QNR எல்லாம் சேர்த்தா 180 டிகிரி வரும். அது நமக்கு தெரியும். ஸோ 180 டிகிரி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது A ஈக்குவலா R1 plus R2 வந்துச்சு. அதை நான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் என்னோட ஈக்குவேஷன்ல போட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு A போட்டேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் திசை மாற்ற கோணம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு. 3 ஃபேக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அடுத்த டாபிக் என்ன? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப் போட போறோம். கிராஃப் போடுறோம். இப்படி இதுல வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 அப்படின்னு போட்டுருக்கேன். படுகோணம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் D, திசை மாற்ற கோணம். திசை மாற்ற கோணம் இது படுகோணம் அப்படின்னு எழுதி. இதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்பாங்க உங்க புக்ல 0 டிகிரி, 20 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 80 டிகிரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல 30 டிகிரி, 40 டிகிரி, 50 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது கிராஃப் போட்டு பார்த்துருப்பாங்க. நம்ம புக்ல இருக்கு இந்த கிராஃப். 40 டு அந்த 70 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வரும். இப்படி போட்டிருப்பாங்க. அப்புறம் கிராஃப்லாம். ஸோ இந்த கிராஃப்ல இருந்து என்ன தெரியுது? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் போடுறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். படுகோணம் கூட 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 விலகு கோணம் குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படியே குறைஞ்சு ஒரு டைம்ல அப்படியே கூடுது. சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் குறையும். இப்போனா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட்டம் அண்ட் ரீச்சஸ் மினிமம் வேல்யூ D. இந்த இடத்துல மினிமம் வேல்யூ D அச்சீவ் பண்ணுது. அண்ட் தென் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ். அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தருதுன்னா the minimum value of angle of deviation is called angle of minimum deviation. அதாவது D குறைஞ்சு கூடும். ஒரு சிறும நிலையை D அடைகிறது. அந்த அதுக்கப்புறம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது திசை மாற்ற கோணம் அதிகரிக்கும். ஸோ சிறும கோணத்தின் சிறும மதிப்பிற்கு சிறும திசை மாற்ற கோணம் D என்று பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நான் சொன்ன மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனோட மினிமம் வேல்யூ இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். ஸோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் சிறும திசை மாற்ற கோணம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ சிறும திசை மாற்ற கோணத்தில் ரெண்டு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்னா படுகோணமும் வெளியேறு கோணமும் சமமா இருக்கும். I1 = I2 இருக்கும். படுகோணமும் வெளியேறு கோணமும் சமமா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் = ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி. அடுத்து ரெண்டாவது முதல் முகத்தின் விலகு கோணமும் இரண்டாம் முகத்தின் விலகு கோணமும் சமமா இருக்கும். முதல் முகத்தின் அப்படின்னா நம்ம R1 போட்டுப்போம். இப்படி போயிட்டு இப்படி பெண்டிங் ஆகாது. அடுத்து ரெண்டாவது முகத்தோம்னா இப்படி போயிட்டு இப்படி வரும்போது இங்க ரெண்டாவது போட்டுப்போம். R2 போட்டுப்போம். அடுத்துதான் ஸோ இந்த R1 R2 சேமா இருக்கும். angular reflection at the first phase 1 and phase 2 are equal R1 R2. இதெல்லாம் எங்க நடக்கும்? angle of minimum deviation தான். மூணாவது முப்படத்திற்கு உள்ளே விலகு கதிர் முப்படத்தின் அடிப்பரப்புக்கு இணையாக செல்லும். ஏன்னா நம்ம இப்படி போட்டுப்போம். இது அந்த ரே அப்படி போகுதுன்னு நம்ம சொல்லிப்போம். இங்க பட்டு இப்படி போட்டுது. ஸோ இதுதான் அடிப்பகுதி பேஸுக்கு. ஸோ parallel to its base, the refracted ray inside the prism is traveled along the parallel to its base of the prism. அடிப்பரப்புக்கு இணையாக இந்த முப்பட்டத்தின் உள்ளே விலகு செல்கிறது. சரியா? இதுதான் இந்த டாபிக். ஸோ இதுக்கப்புறம் இதோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கணும். அது நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல போதும். ஸோ ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் பார்த்தோம். அதாவது எவ்வளவு தூரம் குறைச்சிட்டே வரும். விலகு கோணத்தையும் படுகு கோணத்தையும் நம்ம கிராஃப் போடுவோம். படுகு கோணத்தை கூட்டிங்கன்னா அப்படியே இறங்கிட்டு வர கிராஃப் திடீர்னு ஒரு டைம்ல கூடுது. ஸோ அந்த மினிமம் வேல்யூ தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். சரிங்களா? சரி, மித்தெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.